إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் வல்லமையும் எங்கள் எல்லோரையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் அல்லாஹ்வுடைய திருத்தூதரும் எங்கள் வாழ்க்கையின் வழிகாட்டியுமான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த அருமை சஹாபாக்கள் நல்லடியார்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய கீர்த்தியும் அவனுடைய அருளும் நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு, கண்ணியமான இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த குத்துபாவினுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் ஒருவனை அஞ்சு கொள்ளுமாறு, அவனுடைய கடமைகளை வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், அவனுடைய தடை உத்தரவுகளை வாழ்க்கையில் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் வாழுகின்ற இந்த உலகம் ஒரு பூகோள கிராமம், குளோபல் வில்லேஜ் என்று அழைக்கப்படுகின்றது. பல்துறை சார்ந்த நிபுணத்துவம் பெற்ற, அறிவியலில் உயர்ச்சி அடைந்த, விஞ்ஞான தொழில்நுட்பங்களில் முன்னேற்றத்தை கண்டிருக்கின்ற இந்த உலகம் மனித வாழ்க்கையை இந்த விடயங்களோடு நாங்கள் ஒப்பீடு செய்து பார்க்கின்ற போது மனிதன் எப்பொழுதும் ஒரு பதட்டமான நிலையிலும் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலும் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க முடிகின்றது. இயந்திரமயமான இந்த வாழ்க்கைக்குள் மனிதன் நிம்மதியை தேடி அலைகின்ற ஒரு காட்சியை நாங்கள் அவதானிக்கின்றோம். இன்றைய காலகட்டத்தில் மனிதன் மன அழுத்தத்தினால் அதிகமாக தாக்கப்பட்டு அதனை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற நடைமுறை தெரியாமல் பிழையான முடிவுகளையும் மார்க்கத்துக்கு முரணான தீர்வுகளையும் தேடி ஓடுகின்ற இன்றைய காலகட்டத்தில் மனிதன் எதிர்கொள்ளுகின்ற வாழ்க்கை சுமைகள், கஷ்டங்கள், அழுத்தங்கள், இது போன்ற நிலைகளில் அவன் எப்படி தன்னுடைய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பதை குர்ஆன் சுன்னாவினுடைய ஒளியில் நாங்கள் அறிந்து கொள்வது நூடாக எங்களுடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்ளவும், அல்லாஹ்வினுடைய நியதிகளை ஏற்று
திருப்தியோடு வாழக்கூடிய சந்தர்ப்பங்களை நாங்கள் உருவாக்கி கொள்ளலாம். கண்ணியமான இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் வாழுகின்ற இன்றைய உலகம் போர்களினாலும் உள சமூக பிரச்சினைகளான வறுமை, பொருளாதார நெருக்கடி, குடும்ப பிரச்சினைகள், சோசியல் மீடியாக்களுடைய தாக்கங்கள், கட்டுப்பாடற்ற இளைஞர்களுடைய நடவடிக்கைகள், காதல் கலாச்சாரத்தினால் அள்ளுண்டு செல்லுகின்ற இளைஞர் யுவதிகள், இது போன்ற பல்வேறுபட்ட பிரச்சினைகளினால் மன அழுத்தத்திற்கு மக்கள் உலக சுகாதார அமைப்பினுடைய ஒரு புள்ளி விவரத்தின் அடிப்படையில் 13 கோடி மக்கள் மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிய முடிகின்றது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, இந்த மன அழுத்தம் என்பது ஒரு மனிதனை பாரதூரமான செயற்பாடுகளுக்கு கொண்டு செல்லும். சிலபோது அவன் தன்னைத்தான் அழித்து கொள்ளுகின்ற, மாய்த்து கொள்ளுகின்ற, தற்கொலை செய்கின்ற நிலைமைக்கு அவன் மாறிவிடுகின்றான். அயல் கிராமங்களில் சில நாட்களுக்கு முன்னால் நடந்த பல விபரீதமான விடயங்களை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். சொந்த தகப்பனே தன்னுடைய பிள்ளைகளை கொலை செய்கின்ற அளவுக்கு அவருடைய மனநிலை மாற்றமடைந்திருக்கிறது. இப்படி பல்வேறுபட்ட உளவியல் சார்ந்த பிரச்சினைகளில் மனிதன் அள்ளுண்டு சென்று தன்னுடைய முடிவை பிழையாக முன்னெடுக்கின்ற நடவடிக்கைகளை நாம் பார்க்கின்ற போது இஸ்லாம் பற்றிய சரியான புரிதல், ஈமானோடு மக்களுக்கு இருக்கின்ற உறவுகளில் இருக்கின்ற வறுமை நிலை இதற்கு காரணமாக அமைகின்றது என்பதை யாரும் மறுக்க முடியாது. எனவேதான் மன அழுத்தம் நிறைந்த இன்றைய காலகட்டத்தில் அவற்றை வெற்றியாக எப்படி முன்னெடுக்க வேண்டும் என்பதை குர்ஆன் சுன்னாவினுடைய ஒளியில் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. இஸ்லாம் மன அழுத்தத்தை கையாளுகின்ற வழிமுறைகளில், அது நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய வழிகாட்டல்களில் முதன்மையான ஒரு வழிகாட்டல் தான் தொழுகை என்ற கடமையாகும். நாங்கள் சிலபோது இந்த தொழுகையை ஒரு சடங்கு சம்பிரதாயம் என்கின்ற நிலைகளில் பார்க்கலாம். சமூகம் அப்படி பார்க்கக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றன. ஆனால் தொழுகை என்பது அது உலகியல் சார்ந்த பல நன்மைகளை வழங்குவதைப் போல ஆன்மீகம் சார்ந்த பல நன்மைகளை நமக்கு வழங்குகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற சந்தர்ப்பங்களில், மன அழுத்தங்கள் ஒருவரை தாக்குகின்ற நிலைமைகளில் தொழுகை போன்ற கடமைகளை கடைபிடிக்க வேண்டும் என்ற வழிகாட்டல்களை வழங்கியிருக்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹ் அழைத்து, யா பிலால் அரிஹ்னா பிஸ்ஸலாஹ், தொழுகையை கொண்டு எங்களுக்கு நிம்மதியை நீ ஏற்படுத்தி என்று சொல்லுவார்கள். மனம் குலைகின்ற நேரத்தில், மனம் நிம்மதி இல்லாமல் வாடுகின்ற கட்டத்தில் தொழுகை என்ற கடமை அந்த நிம்மதியை வழங்கக்கூடிய ஒன்றாக இஸ்லாம் ஆக்கியிருக்கிறது. இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் தொழுகையை கடைபிடிக்கின்ற போது, தொழுகையை நிலைநாட்டுகின்ற போது நிச்சயம் மன அமைதி அந்த தொழுகையின் மூலமாக கிடைக்கிறது. நபி அவர்கள் அவங்களுடைய நடைமுறையை பற்றி சொல்லுகின்ற போது, நபிகளாருக்கு ஒரு காரியம் பாரமாகிவிட்டால், நபிகளாருக்கு ஒரு விடயம் ஒரு சுமையாக ஆகிவிட்டால், ஃபஸிஅ இலஸ்ஸலாஹ், தொழுகைக்கு அவர்கள் விரைந்து விடுவார்கள் என்பதை நபிகளாரின் நடைமுறையில் நாங்கள் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே நபியை பற்றி சொல்லுகிறான்,
வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாஹ் வஸ்தபிர் அலைஹா. நபியே, உன்னுடைய வஸ்தபிர் அலைஹா, அதிலே நீங்களும் உறுதியாக இருந்து கொள்ளுங்கள். லா நஸ்அலுக ரிஸ்கன், நாங்கள் உங்களிடத்திலே ரிஸ்கை கேட்கவில்லை. நஹ்னு நர்சுகுக, மாறாக நாங்கள் உங்களுக்கு ரிஸ்கை வழங்குகிறோம் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் முக்கியமான ஒரு செய்தி நமக்கு நினைவூட்டுகிறான். தன்னுடைய குடும்பத்தை தொழுகை நிலைநாட்டுமாறு நபிக்கு அல்லாஹ் பணிக்கிறான். அதே போல அந்த தொழுகையில் நீங்கள் நிலையாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு உங்களிடத்தில் ரிஸ்கை நாங்கள் கேட்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ரிஸ்க் என்றால் இன்றைய காலத்திலே அதற்கு உணவு என்ற அர்த்தம் மாத்திரம்தான் பெரும்பாலாக எங்களால் புரிந்து கொள்ளப்படுகிறது. ரிஸ்க் என்ற வார்த்தை மிகவும் கருத்து செறிவுள்ள ஆழமான அர்த்தங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான வார்த்தை. நாம் நிம்மதியோடு வாழுகிறோம் என்றால் அதுக்கு பேர் ரிஸ்க் ஆகும். என்றால் அந்த குழந்தை அவருக்கு ரிஸ்க் ஆகும். ஒரு சாலியான மனைவி ஒரு கணவனுக்கு கிடைத்து விட்டால் அந்த மனைவி அவனுக்கு ரிஸ்க் ஆகும். நல்ல பொருளாதாரம், சாலியான அடிப்படையில் வாழுகின்ற வாழ்க்கை, நல்ல தொழில், நல்ல நண்பர்கள், நல்ல குடும்பம், நல்ல வாழ்க்கை என்ற அத்துணை காரியங்களையும் ரிஸ்க் என்ற பதம் உள்ளடக்கி வைத்திருக்கிறது. எனவே அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே, உங்களுடைய குடும்பத்தை தொழுகையை கடைபிடிக்குமாறு நீங்கள் ஏவுங்கள், நீங்களும் அதிலே நிலையாக உறுதியாக நின்று கொள்ளுங்கள். இதனால் உங்களுக்கு நாங்கள் ரிஸ்கை தருகிறோம். ரிஸ்க் என்றால் இந்த அடிப்படையில் மன அமைதியை, ஆரோக்கியமான உள நிலைப்பாட்டை அல்லாஹ் இதன் மூலமாக நமக்கு வழங்குகிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே தொழுகை என்ற கடமை மன நிம்மதியை வழங்குகின்ற ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், மன் ஹாஃபத அல ஸலவாத், யார் 5 நேர தொழுகையை கடைபிடிக்கிறாரோ, பேணி வருகிறாரோ, கானத் லஹு நூரன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் தொழுகையை கடைபிடித்து பேணி தொழுது கொள்கிறாரோ அந்த தொழுகை கானத் லஹு நூரா, ஒளிமயமான வாழ்க்கை அவருக்கு வழங்கும் என்று சொன்னார்கள். நூறன்னா பிரகாசம், பிரகாசம் ஒளிமயமான நிலை. அப்ப வாழ்க்கையிலே ஒளிமயம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்றிருந்தால் அவர் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு வணக்கம் தொழுகை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். வனஜாத்தன், வாழ்க்கையிலே வெற்றிகளை நமக்கு குவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வணக்கமாக இருக்கிறது. தொழிலிலே நமக்கு வெற்றியை வழங்குகிறது, ஆரோக்கியத்திலே வெற்றியை வழங்குகிறது, குடும்ப சமூக அமைப்பிலே அல்லாஹ் பல வெற்றிகளை நமக்கு தருவான். கல்வி ரீதியாக வெற்றி அடையக்கூடிய உயர்வு நிலைகளை அல்லாஹ் நமக்கு தருவான். அந்தஸ்து, பட்டம், பதவிகளில் உயர்வு நிலையை கொண்டு அல்லாஹ் வெற்றியை வழங்குவான் என பல அடிப்படைகளில் வெற்றியை தன்வயப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை இந்த தொழுகையின் மூலமாக மனிதன் அடைந்து கொள்கிறான். அதே போன்றுதான் வபுர்ஹானா, இந்த தொழுகை என்பது இது போன்ற நன்மைகளை நமக்கு வழங்கும் அதே நேரத்தில் அந்த மனிதனுக்கு மறுமையில் அவனை சுவனத்துக்கு அழைத்து செல்லுகின்ற ஆதாரமாக அது வெறும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, தொழுகை என்பது நமக்கு வாழ்க்கையிலே அழுத்தங்களை இல்லாமலாக்கி ஒரு நிம்மதியான வாழ்வை தெரிகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் தொழுகையின் மூலமாக அடைந்து கொள்ளலாம். எனவேதான் அல்லாஹ் அல் குர்ஆனிலே வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், தொழுகையை கொண்டு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்போ வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்னல்கள், சில கஷ்டங்கள், மனக்குழப்பங்கள், இந்த கட்டங்களில் நாம் தொழுது அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொள்ள வேண்டும். ஒருவர் தொழுது இந்த தொழுகையை கொண்டு அல்லாஹ்விடத்திலே உதவி தேடினால் அவர் எந்த நெருக்கடியில் வாழுகிறாரோ அந்த நெருக்கடியிலே இருந்து அல்லாஹ் அவருக்கு விடிவை வழங்குவதாக இந்த வசனத்திலே அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, மன அழுத்தத்தை இல்லாமலாக்கி நிம்மதியான ஒரு வாழ்வை நமக்கு வழங்குகின்ற அற்புதமான ஒரு நடைமுறையாக
இஸ்லாம் தொழுகை என்ற கடமையை நமக்கு அறிமுகம் செய்திருக்கின்றது. இதே போன்றுதான் இந்த தொழுகை என்பதை நாம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றிருந்தால், சஹாபாக்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த தொழுகையை கொண்டு நிறைய நிம்மதி அடைந்திருக்கின்றார்கள். ஒரு கஷ்டமான வாழ்க்கையிலே இதைவிட ஒரு கஷ்டம் இல்லை என்ற சூழ்நிலை அடைகின்ற கட்டங்களிலும் அந்த தொழுகையை கொண்டே அவர்கள் மன நிம்மதியை அடைந்திருக்கிறார்கள். இப்ப நமக்கெல்லாம் தெரியும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுபஹு தொழுகை தொழுது கொண்டிருக்கிறார்கள், இமாமத் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு இஸ்லாத்தின் விரோதியினால் தாக்கப்பட்டார்கள். அவர்கள் அந்த தாக்கப்பட்டதன் பின்னால் அவர்களுக்கு வீட்டை அவரை அழைத்து செல்கிறார்கள், கொண்டு செல்கிறார்கள். அவர்கள் நீண்ட மணித்தியாலங்கள் மிகப்பெரிய ஒரு மயக்கத்தில் இருக்கிறார்கள். அங்கே உள்ள உறவுகள், அவருடைய பிள்ளைகள், சஹாபாக்கள் எல்லாம் அழைத்து பார்க்கிறார்கள். உமர் அலி எழவில்லை. அவர்கள் முதுகிலே இருந்து வளைந்தோடு கொண்ட இரத்தத்தை கட்டுப்படுத்துவதற்கு மருத்துவர்களை கொண்டு வந்து சிகிச்சை அளிக்கப்படுகிறது. பலன் எதுவும் கிடைக்கவில்லை. அப்ப அவர்கள் அழைக்கிறார்கள். அவங்க எந்த உணர்வும் இல்லாமல் அப்படி அவர்கள் மரணித்ததை போன்ற ஒரு கோலத்தில் இருந்தார்கள். இப்ப சஹாபாக்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. உடனே ஒரு சஹாபி சொல்கிறார், நீங்கள் அவருடைய காதடியிலே சென்று அஸ்ஸலா தொழுகை என்ற அந்த வணக்கத்தை சத்தமாக சொல்லி நினைவூட்டுங்கள், உமர் அலி எழுந்து விடுவார்கள் என்று சொன்னார்கள். சுப்ஹான் அல்லாஹ். ஒரு நபித்தோழர் சென்று அவங்களுடைய காதை அண்மித்து அஸ்ஸலா தொழுகை என்ற ஒரு வார்த்தையை சொன்ன உடனே உமர் அலி அந்த மயக்கமான கட்டல் திடீரென்று அவர் விழித்து எழுந்து அவர் கேட்ட முதலாவது கேள்வி என்ன தெரியுமா? சஹாபாக்கள் தொழுது விட்டார்களான்னு தான் கேட்டாங்க. சுபஹான் அல்லாஹ். தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நிமிடங்கள் அவை. தன்னுடைய பிள்ளைகளை பற்றி அவங்க யோசிக்கல, தன்னுடைய மனைவியை பற்றி யோசிக்கல, தன்னை அரவணைத்த உறவுகளை பற்றி யோசிக்கல. அப்பதான் அவங்களுக்கு நினைவு வருகிறது, நான் தொழுது கொண்டிருந்தேன், தொழுகையை முடிக்கல, எனவே சஹாபாக்கள் தொழுகையை முடித்து விட்டார்களா என்று கேட்டார்கள். அப்ப அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்த கட்டத்தில் கூட அத்துணை சஹாபாக்களும் அவர்களை அழைத்து அதற்கு மறைமொழி சொல்ல முடியாத நிலையில் கூட தொழுகை என்ற கடமை அவர்களுக்கு அந்த வார்த்தை சொல்லப்பட்ட உடனேயே திணுக்கிட்டு அவர்கள் எழுந்து அவர்கள் அதன் மேற்குறித்த காரியங்களை அவர்கள் விசாரிக்கின்றார்கள் என்றால் அவர்கள் தொழுகை என்ற கடமை தன்னுடைய வாழ்க்கையில் எந்த இடத்தில் வைத்திருந்தார்கள் என்பதை நாங்கள் புரிய முடிகிறது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, வறுமையிலும் கஷ்டமான சூழ்நிலைகளிலும் கூட இந்த தொழுகையை கொண்டு கண்குளிர்ச்சி அடைகின்ற நிலைமையை சஹாபாக்கள் கண்டிருக்கிறார். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தொழுகை என்பது எனக்கு வாழ்க்கையில் கண்குளிர்ச்சி உண்டாக்கக்கூடிய ஒரு வணக்கம் என்று சொன்னார்கள். இப்ப கண்குளிர்ச்சி என்றால் என்ன? அதான் மன நிம்மதி. மன அழுத்தங்களை குறைத்து மன அழுத்தங்களை விட்டும் பாதுகாத்து ஒரு மனிதனை ஒரு மகிழ்ச்சியான கண்குளிர்ச்சியான ஒரு கட்டத்திற்கு நகர்த்துகின்ற முக்கியமான ஒரு இடமாக, முக்கியமான ஒரு அமலாக அல்லாஹ் இந்த தொழுகை என்ற வணக்கத்தை வைத்திருக்கின்றான். எனவே வாழ்க்கையில ஒரு அழுத்தமான நிலையை நாம் அடைகின்ற போது பள்ளிவாசலை நோக்கி விரைந்து நாம் தொழுது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்ற போது நமக்கு ஏற்பட்ட மன கிளேசங்கள், நமக்கு ஏற்பட்ட மன சஞ்சலங்கள், நமக்கு ஏற்பட்ட மன குழப்ப நிலையை நாம் அடைகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை நிச்சயம் இந்த தொழுகை உருவாக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்றுதான் மன அழுத்தத்தில் இருந்து மனிதனை பாதுகாக்கின்ற இன்னும் முக்கியமான ஒன்றுதான் திக்ருல்லாஹ். அல்லாஹுவை அனுதினமும் நினைவில் கொண்டு வருகின்ற அமலாகும். நமது உள்ளம் நிறைய அல்லாஹ்வை பற்றிய எண்ணங்கள், அவைகள் ஓயாத அலை போன்று எந்த நேரமும் ரீங்காரம் செய்து கொண்டிருக்க வேண்டும். இறைவனை பற்றிய நினைவுகள், சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ்
லா இலாஹ இல்லல்லாஹ் போன்ற இந்த இஸ்லாத்தின் அடையாள சின்னங்களான இந்த திக்ருகளை நாளாந்தம் ஒவ்வொரு வினாடிகளும் நமது உள்ளம் அவற்றை பேச ஆரம்பிக்கின்ற போது, நமது நாவுகள் அவற்றை மொழிய ஆரம்பிக்கின்ற போது நமது வாழ்க்கையில் மிகப்பெரிய நிம்மதி அல்லாஹ் நமக்கு கொண்டு வருவான். குர்ஆனிலே அல்லாஹ் அவற்றை இவ்வாறு சொல்லுகிறான், அல்லதீன ஆமனு, ஈமான் உள்ளங்கள் எல்லாம் அமைதி பெறும் பிதிக்கிரில்லா, அல்லாஹுவை நினைவு கூறுவதன் மூலமாக என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். அலா பிதிக்கிரில்லா தத்மஇன்னுல் குலூப். அதே வசனத்திலே அந்த கருத்தை மீண்டும் ஒரு முறை அல்லாஹ் வேறு ஒரு வடிவத்திலே சொல்லுகிறான், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை நீங்கள் நினைவுபடுத்தி வாழ்வது என்பது அது உங்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தும் என்று அல்லாஹ் குர்ஆனில் மிக தெளிவாக சொல்லுகிறான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, உலகம் என்ற இந்த வாழ்க்கை எப்பொழுதும் நமது உள்ளத்தை ஆக்கிரமித்திருக்கின்ற கட்டத்தில் நாம் வாழுகிறோம். எப்பொழுது மனித உள்ளத்தை உலகம் ஆக்கிரமிக்கிறதோ அப்போது இறை நினைவுகளினால் மனிதன் ஒருபோதும் அல்லாஹுவை மகிழ்ச்சி அடைய செய்ய மாட்டான். எனவே உலகத்தை இறக்கிவிட்டு நமது மனம் நிறைய இறைவனுடைய திக்ரினால் அந்த மனங்கள் நிரம்பி இருக்கின்ற போது அது மன நிம்மதியை வழங்குகின்ற ஒரு அம்சமாக அமையும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கெல்லாம் தெரியும், நபிகளாருடைய ஈர கொழுந்து என்று வர்ணிக்கப்பட்டு சிலாகித்து பேசப்பட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய வீட்டிலே அனைத்து வீட்டினுடைய விவகாரங்களை எல்லாம் தன் கணவர் அலி ரலியல்லாஹுவோடு சேர்ந்து இவர்கள் தான் செய்வார்கள். நமது காலங்களை போன்று சொகுசான வாழ்க்கை கிடையாது. தண்ணீர் எடுப்பதாக இருந்தாலும் பல ஆழமான கிணற்றில இருந்து அந்த தண்ணீரை அவர்கள் எடுக்க வேண்டும். அவ்வாறு கயிற்றை பிடித்து தண்ணீரை எடுத்து எடுத்து கைகள் காய்த்து விட்ட மாவை அரைத்து அரைத்து இந்த கைகள் காய்த்து விட்ட ஒரு நிலையில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ்விட்ட தன்னுடைய தந்தை இடத்திலே மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு ஏற்படுகிறது. வாழ்க்கையிலே வாழ்க்கையினுடைய அடிப்படையான விஷயங்களை செய்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள், அதற்கு ஒருவர் துணையாக ஒரு துணையாளர் கிடைத்தால் அது தனக்கு ஒரு ஆறுதலாக அமையும் என்ற அடிப்படையில் அவர்கள் மிக உணர்ந்தவர்களாக இந்த அழுத்தங்களை சுமந்தவர்களாக ரசூலுல்லாஹ்ட்ட போய், அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படி என்னுடைய வாழ்க்கை நிலை நகருகிறது, எனக்கு கஷ்டமாக இருக்கிறது, எனக்கு ஒரு பணியாளரை நீங்கள் தாருங்கள் என்று கேட்டார்கள். அப்ப ரசூலுல்லாஹ்விடத்தில் கைதிகள் இருக்கிறார்கள், அடிமைகள் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் நினைத்திருந்தால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வேண்டுகோளை இணங்க ஒரு அடிமையை கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உனக்கு ஏற்பட்ட இந்த வாழ்க்கையின் அழுத்தங்களில் இருந்து நீ உன்னை விடுவித்துக் கொள்வதற்காக நீ கேட்ட இந்த அடிமை, அதன் மூலமாக நீ அடைகின்ற நன்மையை விட பெரிய, அதைவிட ஒரு சிறந்த நன்மை அடையக்கூடிய ஒன்று உனக்கு நான் சொல்லித்தரட்டுமா என்று கூறிவிட்டு நீ அதாவது தூங்குவதற்காக வேண்டி சென்றால் தூங்குவதற்கு முன்னால் 33 தடவை சுபஹானல்லாஹ் என்று சொல். திக்ர சொல்லிக் கொடுக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவைகள் சொல்லுங்கள். அல்லாஹு அக்பர் 34 தடவைகள் சொல்லுங்கள். இப்படி இந்த திக்ரை நீங்கள் இப்படியான கட்டத்தில் நீங்கள் சொல்லுகின்ற போது உங்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளும் கஷ்டங்களும் மன அழுத்தங்களும் குறைந்து ஒரு நல்ல ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படும் என்று அவர்களை ஆசுவாசப்படுத்தி அனுப்பி வைத்தார்கள் என்பதை அந்த வரலாற்றில் நாங்கள் பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க. தண்ட மனசிலே ஏற்பட்ட அந்த கிலேசத்தை, அந்த மனதிலே ஏற்பட்ட அந்த அழுத்தத்தை குறைப்பதற்கு உலகியல் ரீதியான தேவைகளை அவர்கள் கேட்டு வருகிறார்கள். ஒரு ஆன்மீகத்தை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்து அந்த ஆன்மீகத்தினூடாக அல்லாஹுவை திக்ர் செய்வதன் மூலமாக மன அமைதியை தேடிக்கொள்ளுங்கள் என்று தன் மகளுக்கு வழிகாட்டுகின்றாள் என்றால், அல்லாஹுவை திக்ர் செய்தல் என்ற இந்த வணக்கம் உண்மையில் மன நிம்மதியை வழங்குகின்ற அற்புதமான ஒரு வணக்கம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கெல்லாம் தெரியும்,
அல்லாஹ்வுடைய அரசினுடைய நிழலை அடைகின்ற 7 கூட்டத்தவர்களில் ஒரு கூட்டத்தவர்கள் தான் ரஜுலுன் ذكرல்லாஹ ஹாலியன் ஃபஃபாலத் ஐனாஹு, ஒரு மனிதன் தனிமையில் இருந்து கொண்டு அல்லாஹுவை திக்ர் செய்து அழுதவர் என்று சொன்னார்கள். இப்ப இறைவனை திக்ர் செய்தல் என்பது அதனுடைய வெளிப்பாடாக கண்களில் இருந்து கண்ணீர் வடிதல் என்ற அந்த பகுதியும் மன நிம்மதியை வழங்குகின்ற ஒன்றாக இஸ்லாம் கருதுகிறது. இப்ப வெளிநாடுகளில் ஜப்பான் போன்ற நாடுகள்ல சிலர்கள் மன அழுத்தத்தினால் அல்லது மனச்சோர்வு டிப்ரெஷன் போன்ற உளவியல் சார்ந்த பிரச்சனைகளினால் பாதிக்கப்பட்டவர்கள் அதில் இருந்து விடுவிப்பதற்கான ட்ரீட்மெண்ட்டாக ஜப்பான் போன்ற நாடுகளில் சில கிளப்புகள் இருக்கும். அந்த கிளப்பில் போய் அவங்க இருந்து ஒரு மணித்தியாலம் அழுது விட்டு வெளியே வருவர். ஒரு அரை மணித்தியாலம் அழுது ஒரு எந்த ஒன்றுமில்லை அவங்க போய் தன் வாழ்க்கையில் எதிர்கொண்ட கஷ்டங்கள், சவால்கள், துன்பங்கள், அதனால் அடைந்த வேதனைகளை எல்லாம் பற்றி நினைத்து ஒரு அரை மணித்தியாலமோ ஒரு மணித்தியாலமோ அழுது விட்டு வருவார்கள். அப்படி வருகின்ற போது அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த அழுத்தங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு அமைதியை வழங்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்ற அடிப்படையில் மேற்கத்திய உலகில் மன அழுத்தங்களுக்கு இது போன்ற சிகிச்சை திட்டங்களை வடிவமைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் தன்னுடைய தூதரின் மூலமாக இவற்றை எப்படி அழகாக சொல்லி இருக்கின்றான். ஒருவர் தனிமையில் இருந்து கொண்டோ அல்லாஹுவை நினைத்து கண்ணீர் வடித்தால் அந்த கண்ணீர் அவரை அரசினுடைய நிழலை பெற்றுத்தரக்கூடிய பெரிய ஒரு வணக்கமாக வந்து நிற்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார். இதிலே எவ்வளவு அறிவுபூர்வமான அம்சங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, மன அழுத்தத்திலிருந்து மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு தொழுகை, அதே போன்று திக்ர் போன்ற முக்கியமான வணக்கங்கள் மிகப்பெரிய பங்காற்றி கொண்டிருக்கின்றன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த மன இறுக்கத்திலிருந்து நாம் வாழுகின்ற வாழ்க்கையின் ஸ்டைல், நாம் வாழுகின்ற வாழ்க்கையின் சூழல்கள், நாம் வாழுகின்ற சூழலில் ஏற்படுகின்ற தாக்கங்களின் மூலமாக பல அழுத்தங்களுக்கு ஆளாகி நிம்மதியை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். இந்த நிம்மதி இருக்கும் இடமாக அல்லாஹ் தொழுகை, அதே போன்று இறைவனை திக்ர் செய்தல் போன்ற வணக்கங்களின் ஊடாக அடைய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான். இவற்றை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி ஒரு நிம்மதியான வாழ்வை அனுபவிக்கக்கூடிய மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா மல்லா நபிய பஅதா. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் வாழுகின்ற இந்த உலகம் பல சமூக பிரச்சனைகளின் மூலமாக மனிதர்கள் பல நெருக்கடியான கட்டங்களையும் வாழ்க்கையின் சுமைகளையும் அனுபவித்து கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் அதை எப்படி நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்ற மார்க்கத்தின் போதனைகளை பற்றி நாங்கள் பார்த்து வருகின்றோம். மன அமைதியை வழங்கி மன அழுத்தத்தை குறைக்கின்ற மற்றொரு வழிமுறைதான் பிரார்த்தனை என்ற வழிமுறையாகும். அல்லாஹ் அல் குர்ஆனில் பல இடங்களில் பிரார்த்தனைகளுடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசியிருக்கின்றான். ஒரு பொது அடிப்படையில் இவற்றை நோக்கிக் கொள்ளாமல் ஒரு அறிவியல் ரீதியாகவும் உளவியல் பார்வையோடும் இந்த துவாவை நாங்கள் அணுகுகின்ற போது அல்லாஹ் எவ்வளவு ஒரு நிம்மதி அடையக்கூடிய இடமாக இந்த பிரார்த்தனையை வைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். குர்ஆனிலே அல்லாஹ் அவனை பற்றி அறிமுகம் செய்கின்ற நேரத்தில் ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்றான், ஃபைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீபுன் உஜீபு தஅவத தாஇ இதா தஆன். நபியே, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உன்னிடத்தில் கேட்டால், விசாரித்தால், ஃபஇன்னி கரீபுன், நான் மிக சமீபமாக அவர்களுக்கு இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உன்னிடத்தில் கேட்டால் நபியே நீங்கள் சொல்லுங்கோ,
அவர்களுக்கு நான் மிக நெருக்கமாக இருக்கிறேன். இது ஒரு உளவியல் சார்ந்த ஒரு அணுகுமுறையாகும். இப்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில மிகப்பெரிய ஆறுதலை நமக்கு வழங்கும். ஒரு கஷ்டமான ஒரு பாதுகாப்பு தேவை என்ற ஒரு நிலையை அடைகின்ற ஒரு கஷ்டமான சூழ்நிலையில நமக்கு சப்போர்ட்டிவாக ஒருத்தர் நம்மளோடு இருந்தால் அது நமக்கு மிகப்பெரிய ஆறுதலாக அமையும். அல்லாஹ் இந்த வசனத்திலே தன்னுடைய அடியார்கள் நபியே என்னை பற்றி உங்களிடத்தில் விசாரித்தால் நான் அவர்களுக்கு அருகில் இருப்பதாக நீங்கள் சொல்லுங்கள். இவற்றை ஒரு அகீதா ரீதியாகவும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அல்லாஹ் எப்படி எங்களோடு அருகில் இருக்கிறான்? அல்லாஹ் நாம் பேசுவதை கேட்டுக்கொண்டும் நாம் செய்யக்கூடிய காரியங்களை பார்த்து கொண்டும் எப்படி அண்மையில் இருக்கக்கூடிய அதற்கு என்ன ரிஃப்ளெக்ஷன் கொடுப்பாரோ அதே நிலையைத்தான் அல்லாவும் வழங்குகிறான். இப்ப பக்கத்தில் இருந்து ஒருத்தர்கிட்ட உதவி கேட்டால் அந்த உதவி அவரிடத்திலிருந்து எப்படி வேகமாக விரைவாக கிடைக்குமோ இது போன்றுதான் நபியே என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உங்களிடத்தில் விசாரித்தா நான் அவர்களுக்கு மிக அண்மையில் இருப்பதாக நீங்கள் சொல்லுங்கள். உஜீபு தஅவத தாஇதா தஆன், யாராவது ஒருவர் என்னை அழைத்தால் அந்த அழைப்புக்கு நான் விடை கொடுக்கிறேன் என்று அந்த மக்களுக்கு என்னை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தன்னை பற்றி இப்படி அறிமுகம் செய்கிறான். இப்ப யோசிச்சு பாருங்க, சில நேரங்களில் நமது வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்களையும் அழுத்தங்களையும் யாரிடத்தில் நாங்கள் பகிர்ந்து கொள்வது? சில நேரம் நம்மட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நாங்கள் பகிர்ந்து கொண்டால் ஒரு கட்டத்தில் அவர்கள் அவற்றை நமக்கு எதிரிகளாக மாறுகின்ற போது அவற்றை கொண்டு எங்களை குறையாக பேசிவிடலாம். இப்படியெல்லாம் இருந்த நீதானே, உன்னுடைய பலவீனங்களை பற்றி இப்படியெல்லாம் சொன்ன நீதானே என்று சில போது அவர்கள் நமக்கு எதிரான அம்புகளாக மாறிவிடலாம். எனவே வாழ்க்கையின் சுமைகளை ஒரு இடத்துல இறக்கி வைக்கின்ற போது அது ஆறுதலை கொடுக்கிறது. அப்ப உலகத்தில் உள்ள நமக்கு மிகவும் மதிக்கத்தக்க மிகவும் நாணயமான மிகவும் நம்பிக்கைக்குரிய மக்களிடத்திலே சொல்லுவதை போல நம் ரப்பிடத்திலே அந்த விடயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அந்த பகிர்தல் என்பது நிச்சயமாக நமக்கு மன நிம்மதியை கொண்டு வரும். ஒரு கடும் கஷ்டமான சூழ்நிலை உள்ளவர் பள்ளிவாசலுக்கு வந்து தன்னை பிரச்சனை அல்லாஹ்விடத்துல சொல்லி அழுது விட்டு போகல பாருங்க, ஏதோ மனசில் உட்கார்ந்த ஒரு பாரத்தை இறக்கி வைத்தது போன்ற ஒரு ஃபீலிங் அவருக்கு ஏற்படும். அதை அனுபவிச்சவங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும் அது. இதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. இப்ப நபி அவர்கள் இஸ்லாமிய ஆரம்ப பிரச்சார கட்டத்திலே நபிகளாருக்கு விலை பேசப்படுகிறது. அவர்களை உசிரோட அல்லது மரணித்த நிலையிலே கொண்டு வருவதற்கு இப்படி ஒட்டகம் வழங்கப்படும் என்று சௌரு குகையில் ஒளித்து கொண்டிருக்கிறார்கள். குறைஷிகள் துரத்தி வருகிறார்கள். அந்த சௌரு குகைக்குள்ள அவர்கள் தன்னுடைய தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்கிறாங்க. மேலுக்கு அந்த குகைக்கு மேலுக்கு முஷ்ரிக்கீங்களுடைய பாதங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது, நடமாடுறாங்க. வந்த முஹம்மது அபூபக்கரை காணவில்லை என்று தேடுகிறார்கள். இந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடுமையான மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டார்கள், பதட்டம் அடைகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, கொஞ்சம் குனிந்து பார்த்து விட்டால் நாங்கள் எங்கள் 2 பேரையும் அவர்கள் பார்த்து விடலாம் என்று சொன்னார்கள். அப்பதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அபூபக்கரே என்ன பேசுகிறீர்கள்? நாம் 2 பேர் அல்ல, எங்களோடு சேர்ந்து அல்லாஹ் 3ஆவதாக இருக்கிறான். லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறான். கவலை அடையாதீர்கள், அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். இப்ப பாருங்க எவ்வளவு முக்கியமான ஒரு ஆற்றுப்படுத்தல். ஒரு கஷ்டமான சூழ்நிலை, பதட்டமான ஒரு கட்டம், நடுநடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த இடத்துல யாருக்கு நமக்கு உதவி? அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான், அல்லாஹ் நிச்சயம் எங்களை கைவிட மாட்டான் என்ற அடிப்படையில் அந்த தோழருக்கு இந்த விடயத்தை முன்வைக்கின்றார்கள் என்றால் யோசிச்சு பாருங்க. அல்லாஹுவை அவரிடத்திலே பிரார்த்தனை செய்வது, அல்லாஹ்வை பெரியொரு இடத்தில் வைத்து ஒரு மனிதன் நம்பிக்கை இழந்து விடாமல்
தன்னை பாதுகாக்கின்ற பொறுப்பை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விடுவது என்பது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பெரிய மன ஆறுதலை ஏற்படுத்தும் என்பதை இந்த வரலாற்றின் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. இதே போன்றுதான் கண்ணியமான இஸ்லாமிய உறவுகளே, நமக்கெல்லாம் தெரியும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஒரு தீர்ப்பை அவர்கள் பொருந்திக் கொள்ளாமல் கோபப்பட்டு வெளியே வருகிறார்கள். 1,00,000க்கு மேற்பட்ட மக்கள் வாழுகின்ற ஒரு பிரதேசத்துக்கு அல்லாஹ் அவர்களை நபியாக அனுப்பினான். இரவு பகலாக அந்த மக்களுக்கு போதிக்கிறாங்க. அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளலை. அந்த மக்களை அல்லாஹ் நீ அழித்து விடு என்று கேட்கிறார்கள். அப்போ அல்லாஹ் நீ வெளியேறு என்று சொன்னான். எனவே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வெளியே வருகிறார்கள். சில காலங்களுக்கு பின்னால அந்த கிராமத்தை போய் பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அழிவை அந்த சமூகம் அடைந்திருக்கும் என்ற எண்ணத்தில் அங்கே போய் பார்த்தா அந்த சமூகம் மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க. அல்லாஹ் நம்மகிட்ட அழிப்பதாக வாக்களிச்சு போட்டு அழிக்காம அல்லாஹ் விட்டு விட்டானே என்று அவர் அதுக்கு பின்னால நடந்த விஷயம் தெரியாது. அந்த மக்கள் என்ன செய்கிறார்கள், யூனுஸ் நபி சொன்ன அடையாளங்கள் எல்லாம் தென்பட ஆரம்பிக்கிறது. அந்த கிராமமே என்ன செய்கிறது, கிட்டத்தட்ட 1,00,000க்கு மேற்பட்ட மக்களை ஈமான் கொண்டார்கள். அதான் முக்கியமான விஷயம். அல்லாஹ் அவர்களை அழித்திருந்தால் அது அல்லாஹ்வுடைய கையிலே உள்ள விஷயம். ஆனால் அந்த மக்கள் மனம் திருந்தி வாழ அவர்களுடைய சந்தர்ப்பம் கேட்டு நேற்று அல்லாஹ் வழங்குகிறான். இந்த விவகாரம் யூனுஸ் நபிக்கு தெரியாது. அல்லாஹ் நம்மகிட்ட சொன்ன மாதிரி நடக்கலை என்று அல்லாஹ் மீது கோவப்பட்டு அவர் என்ன செய்கிறார், வெளியேறுகிறார். அந்த நேரத்தில் அல்லாஹ் அவருக்கு ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் என்று விரும்பினான். ஒரு மீனுடைய வயிற்றிலே அல்லாஹ் அவரை சிக்க வைக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள் அவற்றை சொல்லுகிறான். வனாதா ஃபில் ظுலுமாத், ஒரு இருள் நிறைந்த ஒரு இடத்தில் அவர் சிக்கி அல்லாஹ்விடத்திலே என்ன செய்கிறார், அவர் பாருங்க, மீண்ட வகுத்துக்கு வெளியே இருந்தா கூட அந்த ஸ்ட்ரெஸ் என்பது குறைய ஒரு நிலையில் இருக்கும். ஒரு மீண்ட வயிற்றுக்குள்ள உயிரோடு அல்லாஹ் வைத்து அவரை சிக்க வைக்கிறான். அந்த நேரத்தில் அவர் எவ்வளவு மனவேதனை அடைந்திருப்பார், எவ்வளவு பதட்டத்தினால் பாதிக்கப்பட்டிருப்பார், எந்த அளவுக்கு அவருக்கு மனதிலே அழுத்தங்கள் ஏற்பட்டிருக்கும். அந்த நேரத்தில் அவர் என்ன செய்தார் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்ற போது, அல்லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார். யா அல்லாஹ், உன்னை தவிர வணக்கத்துக்குரியவர் யாரும் இல்லை, நான் அநியாயக்கால் ஒருவராகிவிட்டேன், யா அல்லாஹ் என்னை தண்டித்து விடாதே போன்ற அர்த்தங்கள் உள்ளடங்கிய அந்த அம்சத்தை அவர் அல்லாஹ்விடத்தில் முன்வைக்கிறார். அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த துஆவுக்கு பின்னால் அவரை பாதுகாக்கிறான், உயிரோடு வாழ வைக்கிறான். அவரை மீண்டும் நபியாக அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த நபித்துவத்தை வழங்குகிறான். எனவே துஆ என்பது ஒரு மனிதனுடைய இக்கட்டான கட்டத்தில் அவனை பாதுகாக்கின்ற, மன நிம்மதியை அவனுக்கு வழங்குகின்ற. குர்ஆன் அதை பற்றி சொல்லக்கொள்ள, லௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன், அவர் அல்லாஹ்விடத்திலே தஸ்பீஹ் செய்து துஆ கேட்க விட்டிருந்தால் லலபித ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன், மறுமை நாள் வரைக்கும் அந்த மீனின் வயிற்றுக்குள் தான் அவர் இருந்திருப்பார் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எனவே இது போன்ற சந்தர்ப்பங்கள், ஒரு கஷ்டமான ஒரு அழுத்தமான கட்டங்களில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வது ஒரு ஐஸ்வர்யமான வாழ்க்கை நிச்சயம் நமக்கு உண்டாக்கும், ஒரு மகிழ்ச்சியான நிலையை நமக்கு ஏற்படுத்தும், ஒரு மன நிம்மதியை வழங்கும் என்பதை இதன் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம். மார்க்கத்தின் பல விடயங்கள் மன நிம்மதியை வழங்கும். இந்த ஹுத்பாவிலே 3 முக்கியமான விடயங்களுக்கு நினைவூட்டப்பட்டன. 1 தொழுகை, 2வது அல்லாஹுவை திக்ர் செய்வது, 3வது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வது. இந்த 3ம் மன நிம்மதியை வழங்குகின்ற, அதே நேரத்தில் மன அழுத்தங்களை குறைக்கின்ற அற்புதமான ஒரு சிகிச்சையாக இருக்கின்றது. எனவே வாழ்க்கையில் இவற்றை நடைமுறைப்படுத்தி அழுத்தங்கள் இல்லாத அமைதியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உலக முஸ்லீம்களுக்கும் நசீபாக்குவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.